அன்பு உறவுகளுக்கு வணக்கம். திருஹ்ருதய ஆண்டவர் பக்திக்கான இறையியல் விளக்கங்கள் இல்லை, விவிலியத்தில் எந்த ஆதாரமும் இல்லை, வரலாற்று சான்றுகள் இல்லை என்று ஒரு சிலர், கடவுளே இல்லை, கடவுள் எனக்கு தேவையில்லை என்று ஒரு சிலர், திருஹ்ருதய ஆண்டவர் பக்தி அவுடேட்டட், ஓல்டு ஃபேஷன், அதையெல்லாம் இப்பொழுதும் வைத்துக் கொண்டு இருக்க முடியாது என்று சொன்ன சிலர், இவர்கள் அனைவருக்கும் மத்தியில் திருஹ்ருதய ஆண்டவர் பக்திக்கு தேவையான விளக்கங்களையும் வழிகாட்டுதல்களையும் கொடுத்தார் ஒரு திருத்தந்தை. யார் அவர்? என்ன வகையான விளக்கங்களை கொடுத்தார்? அந்த காலகட்டம் எவ்வளவு போராட்டமான காலகட்டமாக இருந்தது? இவை அனைத்தையும் இந்த காணொளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். திருஹ்ருதய ஆண்டவர் பக்தியை உலகெல்லாம் பரப்புகிறவர்களுடைய இதயங்களை என் இதயத்திலே வைத்திருக்கிறேன், அவருடைய பெயர் ஒரு நாளும் அழியாது என்று திருஹ்ருதய ஆண்டவர் சொல்கிறார். இந்த காணொளியை காண்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு லைக், கமெண்ட், ஷேர் செய்து திருஹ்ருதய ஆண்டவரின் பக்தியை பரப்பவும், திருஹ்ருதய ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு ஜெபத் தொடர். திருஹ்ருதய ஆண்டவரின் பக்தி எப்படி புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் ஊடாடி வந்திருக்கிறது என்பதை தொடராக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 60 வார தொடரின் 4வது வாரம் இன்று. அன்புக்குரியவர்களே, 1939வது வருஷம் மார்ச் மாதம் புதிய திருத்தந்தை நமக்கு கிடைத்தார். அவர் தன்னுடைய பெயரை 12ஆம் பயஸ் அல்லது 12ஆம் பத்திநாதர் என்று எடுத்துக்கொண்டார். அவர் திருத்தந்தையாக பொறுப்படுத்து 5 மாதங்களில் செப்டம்பர் மாதம் 1 தேதி 2ஆம் உலகப் போர் வெடித்தது. 2ஆம் உலகப் போர் எவ்வளவு கொடுமையானது, துயர் மிகுந்தது என்பதை சிலர் படங்களில் பார்த்திருக்கலாம், புத்தகங்களில் வாசித்திருக்கலாம், அல்லது இன்னும் ஒரு சிலர் நீங்கள் வாழ்க்கையில் கண்டு அனுபவித்து துயருற்று இருக்கலாம். ஒருவேளை அதன் வேதனை இன்னும் அதிகமாக உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால், அதுவும் தமிழர்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால், பர்மா, சயாம், மரண ரயில் பாதை என்று புத்தகங்களாக நீங்கள் வாசித்து பார்க்கலாம், அல்லது யூடியூப்பிலேயே நீங்கள் பர்மா, சயாம், மரண ரயில் பாதை என்று டைப் செய்து பாருங்கள். நம் தமிழர்கள் பட்ட வேதனை உங்களுக்கு தெரியும். அந்த 2ஆம் உலகப் போரின் போது 2 கோடிக்கும் அதிகமான வீரர்கள் கொல்லப்பட்டார்கள், 5 கோடிக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டார்கள். உலக மக்கள் தொகையில் 2ஆம் உலகப் போரில் கொல்லப்பட்டவர்கள் 3 விழுக்காட்டினர். உயிரிழந்தவர்களே 7 கோடிக்கு மேலானவர்கள் என்றால், உடல் பாகங்களை இழந்தவர்கள், பார்வை இழந்தவர்கள், குடும்பங்களை, பிள்ளைகளை, உறவுகளை இழந்து அனாதையாக தீர்ந்தவர்களின் துயரம் எவ்வளவு தூரம் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த போர் 1944ஆம் ஆண்டு நிறைவுக்கு வருகிறது. போர் நிறைவுக்கு வந்துவிட்டது என்றால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுவார்களா என்ன? போருக்கு பின்னால் எவ்வளவு கொடிய பஞ்சம், வேலையின்மை, பட்டினி, அதனால் ஏற்பட்ட நோய் நொடி, இந்த உலகமே நம்பிக்கையை இழந்து தவித்துக் கொண்டிருந்தது. யாரை நம்புவது என்று தெரியவில்லை. நம்பிக்கை தேய்ந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையின் பிடிமானம் என்று எதுவுமே இல்லை. இந்த காலகட்டத்தில் திருத்தந்தை அவர்கள் தொடர்ந்து எழுதுகிறார் மக்களுக்கு மனித மாண்பை பற்றி, இறைவனின் அன்பை பற்றி, வாழ்க்கையின் நம்பிக்கையை பற்றி எழுதி கொண்டே இருக்கிறார். அதன் முத்தாய்ப்பாக 1956ஆம் ஆண்டு திருத்தூது மடல் எழுதுகிறார். அந்த திருத்தூது மடலில் முழுக்க முழுக்க திருஹ்ருதய ஆண்டவரின் அன்பை சொல்லி அந்த அன்பு இதயத்தை நோக்கி மக்களை இழுக்கிறார். அதே 1956வது வருஷம் திருஹ்ருதய பக்தி உலகம் முழுவதும் கொண்டாடத் தொடங்கி அது 100 ஆண்டு. எனவே அந்த 100 விழா நாளிலே அல்லது 100 விழா ஆண்டிலே இந்த திருத்தூது மடல் வருகிறது. அந்த திருத்தூது மடலின் தலைப்பாக இறைவாக்கினர் எசாயா எழுதிய புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்கிறது. மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு நீங்கள் அள்ளி பருகுங்கள் என்று கடவுள் சொல்கிறாரே, அதுதான் மைய கருவாக தலைப்பாக திருத்தந்தை வைக்கிறார். மீட்பளிக்கும் ஆண்டவரிடமிருந்து, ஆண்டவரின் இதயத்தில் இருந்து அந்த நம்பிக்கையையும் மீட்பையும் நீங்கள் அள்ளி பருகுங்கள் என்று அழைக்கிறார். இந்த திருத்தூது மடலில் மக்களிடம் இருந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறார். என்ன வகையான கேள்விகள் ஏற்கனவே நான் சொன்னேன் தொடக்கத்திலேயே. இறையியல் சார்ந்து திருஹ்ருதய ஆண்டவர் பக்திக்கு அடித்தளம் எதுவும் இல்லை, விவிலியத்தில் ஒன்றுமில்லை, வரலாற்றில் இல்லை என்று ஒரு புறம்.
போரினால் இழப்பினால் கடவுளே இல்லை என்ற நம்பிக்கையற்றவர்கள் ஒருபுறம், இவர்கள் எல்லோருக்கும் பதிலளிக்கும் விதமாக இயேசுவின் திருஹிருதயத்தை நோக்கி மக்களை இழுக்கிற விதமாக விளக்கங்களை சொல்கிறார். முதலாவது, கல்வாரியிலே இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது காவலர்கள் ஈட்டியை எடுத்து இயேசுவின் விலாவில் குத்த தண்ணீரும் இரத்தமும் வடிந்தன என்று வாசிக்கிறோமே, அதை மையமாக வைத்து முதல் விளக்கத்தை திருத்தந்தை அவர்கள் வழங்குகிறார்கள். தண்ணீர் இயேசுவின் இதயத்திலிருந்து வெளியானது, அதன் வழியாக திருமுழுக்கு எனும் திருவருட்சாதனம் நமக்கு கிடைத்தது. இயேசுவின் இதயத்திலிருந்து இரத்தம் வடிந்தது, அது இயேசுவின் திருவுடல் திரு இரத்தம் என்கிற அந்த நற்கருணையை குறிப்பதாக அமைந்தது. ஆக இயேசுவின் இதயத்தில் இருந்துதான் இந்த திருச்சபையே பிறப்பெடுத்தது என்று திருத்தந்தை சொல்கிறார்கள். எனவே எப்பொழுதெல்லாம் இயேசுவின் திரு இருதயத்தை நாம் பெருமைப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமது மீட்பின் ரிசோர்ஸ், நமது மீட்பின் ஆதாரத்தை நாம் பெருமைப்படுத்துகிறோம். விவிலியத்திலே ஆதாரம் இருக்கிறது. இயேசுவின் இதயத்தில் இருந்தே அந்த இரத்தம் வழியாக, தண்ணீர் வழியாக அவருடைய அன்பும் இந்த திருச்சபையும் நமக்கு கிடைத்து இருக்கிறது. இயேசுவோடு இணைந்து பயணிப்போம் என்று விளக்கம் சொல்லுகிறார். இரண்டாவதாக, இயேசுவின் திரு இருதயம் அன்பின் அடையாளம் என்று சொல்கிறார். இயேசுவின் திரு இருதயம் மனித இதயத்தினாலும் ஆனது, இறை இதயத்தினாலும் ஆனது என்று சொல்கிறார். மனித இதயத்தினால் என்று சொல்லுகிற பொழுது அந்த இதயம் அவமானத்தை சந்தித்தது, வெறுப்பை சந்தித்தது, நம்பிக்கையின்மையை, துரோகத்தை சந்தித்தது. இறைவனின் இதயம் என்று சொல்லுகிற பொழுது அந்த இதயத்திலிருந்து நித்தியத்துக்குமான அன்பு வருகிறது. அந்த இதயத்திலிருந்து நித்தியத்துக்குமான மீட்பு, மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. ஆக இயேசுவின் திரு இருதயம் மனித இதயமாகவும் இறை இதயமாகவும் ஒன்றிணைந்து முழு அன்பின் அடையாளமாக நமக்கு கிடைக்கிறது. அது இயேசுவின் திரு இருதயத்தை நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய பாவங்களால் எவ்வளவு தூரம் அந்த இதயம் காயப்பட்டது, அவமானப்பட்டது என்பதை நாம் தியானிக்கிறோம். அதே வேளையில் அந்த இதயத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற மீட்பையும் நாம் கண்டுகொள்கிறோம் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, இந்த இயேசுவின் திரு இருதயம் சம்மரி ஆஃப் ரிலிஜன், அதாவது கிறிஸ்தவ சமயத்தின் ஒட்டுமொத்த சுருக்கம் இயேசுவின் திரு இருதயம் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை! இயேசுவின் திரு இருதயம், இயேசு வார்த்தை மனு உருவானார். ஆக அந்த இருதயம் மனு உருவ எடுத்து மனிதனாக வருகிறது. அந்த திரு இருதயம் துன்பங்களை சந்திக்கிறது. அந்த திரு இருதயம் சிலுவையில் அறையப்படுகிறது. அந்த திரு இருதயம் நமக்கு மீட்பை தருகிறது. அந்த திரு இருதயம் உயிர்க்கிறது, நம்மோடு பயணிக்கிறது. ஆக இயேசுவின் திரு இருதயம் தான் நம்முடைய கிறிஸ்தவ சமயத்தின் ஒட்டுமொத்த சுருக்கம். இன்னும் அழகாக சொல்லுகிறார், இயேசுவின் திரு இருதயத்தை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்கிற பொழுது இந்த கிறிஸ்தவ சமயத்தை முழுமையாக அறிந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நான்காவது, இயேசுவின் திரு இருதயத்தையும் நற்கருணையையும் நாம் ஒருபோது பிரித்து பார்க்க முடியாது என்று சொல்லுகிறார். இயேசு சிலுவையில் தன் உடலை கையளித்தார். இயேசு ஒவ்வொரு நாளும் நற்கருணையின் வழியாக தன் உடலை நமக்கு கையளித்துக் கொண்டே கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்கிறார். கல்வாரியில் இயேசுவின் இதயம் குத்தி திறக்கப்பட்டது. ஆனால் அன்றாடம் நம் நற்கருணையை பெறுகிற பொழுது இயேசுவின் இதயம் நமக்காக திறந்தே காத்து இருக்கிறது என்று சொல்கிறார். நற்கருணையை நாம் உட்கொள்ளுகிற பொழுது இயேசுவின் இதயம் நம் இதயத்துக்குள் போகிறது. அந்த இயேசுவின் இருதயத்தை நாம் ஆராதிக்கிற பொழுது அந்த இயேசுவின் திரு இருதயம் நம்மோடு உரையாடுகிறது. ஆக இயேசுவின் திரு இருதயத்தோடு உரையாடுங்கள், அவர் பேசுவதை கேளுங்கள் என்று திருத்தந்தை அவர்கள் குறித்து காட்டுகிறார். ஐந்தாவதாக, இயேசுவின் திரு இருதயத்துக்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிக்க சொல்கிறார். ஒரு வீடு என்பது கல்லாலும் மரத்தாலும் சிமெண்டாலும் இரும்பாலுமான ஒரு கட்டிடம் அல்ல. அந்த வீடு இயேசு வாழ்கிற வீடாக, ஒரு சின்ன குட்டி திருச்சபையாக, சின்ன இயேசுவாக ஒரு வீடு திகழ வேண்டும். எனவே இயேசுவின் திரு இருதயத்திற்கு உங்கள் குடும்பத்தையே முழுமையாக அர்ப்பணியுங்கள், கான்சக்ரேட் செய்யுங்கள் என்று திருத்தந்தை அவர்கள் அழைக்கிறார். ஆறாவது, இயேசுவின் திரு இருதயத்திற்கு பரிகாரம் செய்ய சொல்லி அழைக்கிறார். நம்முடைய பாவங்களால், அவமானங்களால், வெறுப்புகளால், பிறரை காயப்படுத்தியதால் நாம் எப்பொழுதெல்லாம் இயேசுவை கஷ்டப்படுத்தி இருக்கிறோமோ அந்த கஷ்டத்துக்கு பரிகாரம் செய்ய சொல்லி அழைக்கிறார். எனவே திருத்தந்தை சொல்கிறார்கள், எப்பொழுது நீங்கள் மற்றவருக்காக ஜெபிக்கிறீர்களோ நீங்கள் இயேசுவுக்கு ஆறுதல் கொடுக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையோ அல்லது அண்டை வீட்டாரையோ, உங்கள் நண்பர்களையோ, ஆசிரியர்களையோ, பெரியவர்களையோ
உங்களை காயப்படுத்த இருந்தால் அவர்களை மன்னித்தால் அந்த மன்னிப்பின் வழியாக நீங்கள் இயேசுவுக்கு ஆறுதல் சொல்கிறீர்கள் என்று சொல்கிறார். தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது நீங்கள் இயேசுவின் இதயத்திற்கு ஆறுதல் சொல்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆக இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்முடைய ஜெபத்தால், மன்னிப்பால், அன்பால், பிறரன்பு உதவியால் ஆறுதல் சொல்லி நம் பாவத்திற்காக பரிகாரம் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கிறார். ஏழாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே இந்த போரினால் நிறைய அனாதைகள், ஆதரவற்றவர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருந்த சூழ்நிலைகளை எந்தவித அரசியல் கோஷங்களையும் திருத்தந்தை அவர்கள் சொல்லவில்லை. மாறாக ஒன்று சொன்னார், எல்லோரும் இயேசுவின் திரு இருதயத்திடம் செல்லுங்கள். எப்படி தொடக்க நிலையில் பார்க்கிறோமே, பட்டினி கிடக்க சூழல் வருகிற பொழுது பார்வோன் மன்னர் மக்களிடம் சொன்னாரே, யோசேப்பிடம் செல்லுங்கள். இங்கே திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அல்லது 12ஆம் பயஸ் சொல்லுகிறார், இயேசுவின் திரு இருதயத்திடம் செல்லுங்கள். அந்த இயேசுவின் திரு இருதயம் உங்களை மீட்டுக் கொள்ளும், உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும், உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். உண்மையான விசுவாசம் என்ன என்று சொல்லி உங்களை அரவணைத்து உங்களை தோளிலே சாய்த்து வைத்து நம்பிக்கை கொடுத்து வாழ்வழிக்கும் என்று சொல்கிறார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திரு இருதயம் காயப்பட்ட இருதயம். நம்முடைய பாவங்களால் காயப்பட்ட அந்த இருதயம் நம்மோடு பயணிக்கிறது. அந்த திருத்தந்தை வாழ்ந்த காலத்திலே இயேசுவின் திரு இருதயம் பக்தி என்பது ஒரு இமோஷனல், நம்மை அழுக வைக்கிறது அவ்வளவுதான் என்று மக்கள் சொன்ன பொழுது, இல்லை இல்லை, அது இமோஷனலாக மட்டும் பார்த்து விடாதீர்கள், மாறாக அந்த அன்பு நிறைந்தது, இறை அன்பும் மனித அன்பும் சேர்ந்து இருக்கிறது, நம்மை தேடி வந்து நம்மை அரவணைக்கிறது என்று சொன்னார். அந்த இயேசுவின் திரு இருதயத்தை நாம் பற்றிக் கொள்வோம். உலகமே நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இயேசுவின் திரு இருதயத்திடம் போங்கள், அது நம்பிக்கை தரும் என்று சொன்னார். நாமும் இயேசுவின் திரு இருதயத்திடம் போவோம். நம் குடும்பம் சார்ந்து, உடல் நலம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தீர்கள் என்றால், கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் இயேசுவின் திரு இருதயத்திடம் போங்கள். அந்த திரு இருதயம் உங்களை ஒரு நாளும் கைவிடாது, உங்களை அரவணைத்துக் கொள்ளும். எனவே ஒவ்வொரு நாளும் இயேசுவின் திரு இருதயத்திடம் ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கையை உங்கள் பேரில் வைக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும் என்று தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாகவும் நாம் ஜெபிப்போம். திருஹிருதய ஆண்டவருக்கும் புனித மார்கரெட் மேரிக்கும் இடையில் நடந்த உரையாடலை நான் பாடலாக வைத்திருக்கிறேன். அந்த பாடலின் ஒரு சில வரிகள் இந்த காணொளியின் கடைசியிலே இருக்கும். நீங்கள் அதையும் கேட்கலாம். பாடலை முழுமையாகவும் நீங்கள் என்னுடைய சேனலிலே நீங்கள் கேட்கலாம். நீங்கள் தொடர்ந்து மகிழ்ந்திருங்கள். திருஹிருதய ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. May God bless you. ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன், அரவணையும் எம்மை ஆசீர்வதியும். ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன், அரவணையும் எம்மை ஆசீர்வதியும்.